கல்வி கற்பது மட்டுமே தனி மனிதனுடைய வறுமையை ஒழித்து சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்க முடியும் என்ற கருத்து அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் ஆண் கல்வி கற்றால் அது அந்த நபருக்கு மட்டுமே பயனுடையதாக இருக்கிறது. அதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்திற்கு அறிவு புகட்டுவதன் மூலம் அந்த குடும்பத்தையே பல்கலைக்கழகமாக மாற்றிவிடுகிறது என்று கூறினார் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய கூற்றுக்கிணங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய 8 கிராம் தங்கம், அதுவே பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் கூடிய 8 கிராம் தங்கம் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி காலம் வரை இந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விடியா திமுக அரசு இந்த திட்டத்தை முடக்கி வைத்துள்ளது. குறிப்பாக இந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பெண் கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும். குறிப்பாக அவர் திருமணத்தின் போது திருமண உதவித்தொகையுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கி அவர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும். வாழ்நாள் பொருளாதார சுதந்திரத்தை அடைய ஏதுவாக கல்வி மட்டுமே ஒரு ஆயுதமாக இருக்க முடியும் என்பதனால் பெண் கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இன்று முடக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் திறனாய்வு செய்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.